ஹல்லேலூயா. இந்த தேவன் அவர் விலகாத தேவன். வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யல, அவர் ஆபிரகாமை விட்டு விலகல. ஆமீன். ஈசாக்கை விட்டு விலகல, யாக்கோபை விட்டு விலகல. இந்த யோசுவாவுக்கு அந்த வாக்குத்தத்தை கொடுத்தவர் இந்த யோசுவா விட்டு என்ன செய்யல, அவர் விலகல. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வந்த ரூத்துவை விட்டு அவர் என்ன செய்யல, அவர் விலகல. யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் யோபை விட்டு போயிடுச்சு. ஆனா கர்த்தருடைய கிருபை யோசுவா அந்த யோபுக்கு இருந்தது. அவர் விலகல, அவருடைய கரம் யோபோடு இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த தேவ கரம் நம்மோடு இருந்து ஆமென் ஸ்தோத்திரம் நடத்த அவர் போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த யோசுவா பயந்துட்டே இருக்கிறாரு. இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்த போறேன், எப்படி தேசத்தை பங்கிட்டு கொடுக்க போறேன்னு சொல்லி ஆமீன். அந்த பயந்து இருந்த நேரத்துலதான் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பயந்து கொண்டிருக்கிறீங்களா? எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க? எந்த சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்க? ஊழியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? வேலை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? குடும்பத்தை எப்படி நடத்த போறேன்னு சொல்லி ஆமீன் பயப்படாது இருங்க. ஆமீன் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் நான் உன்னோடு இருந்து நான் என்ன செய்வேன், உன்னை நடத்துவேன்னு சொல்றாரு. உன் தேவைகளை சந்திப்பேன்னு சொல்றாரு. உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. உன்னை நான் பெருக பண்ணி நான் நிச்சயமா உன்னை என்ன செய்வேன், நான் ஆசீர்வதிப்பேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்தவர் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா.